கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிடமாட்டார், இயேசு கைவிடமாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிடமாட்டார், இயேசு கைவிடமாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிடமாட்டார், இயேசு கைவிடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். ஆமை கலங்கிடவே கலங்கிடவே நல்ல கைய தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிடமாட்டார், நம்ம இயேசு கைவிடமாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. நீதியின் ஆமே நேசர் வருகையில் தந்திடுவா, நேசர் வருகையில் நம்ம இயேசு வருகையில் தந்திடுவா. கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, நல்ல உற்சாகமாய் கலங்கிடவே. நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு விசுவாசத்தை மட்டும் விடாத காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் வருகையில் தந்திடுவா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, ஆமென், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டா, நம்மை இயேசு. உங்கள் துக்கம் சந்தோஷமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே. சொல்லுங்க அப்பா, கலங்கிடவே மாட்டோ. எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு கைவிட மாட்டா, நம்மை இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. நல்ல கைய தட்டி ரபல ஹந்தனாதியம் துரபல ஹதுரபல. ஆமென், 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 ஆமென். நாங்களோ தேவனால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்களோ தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லி நல்ல கையை தட்டி முழங்கால் படியிட்டு, முழங்கால் போட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட வல்லமையின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த வார்த்தையை உங்க வாயால அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தையை உங்க வாயால உங்கள் நாவுகள் அறிக்கை செய்யட்டும். உங்க நாவுகள் அறிக்கை செய்யட்டும். ரிவல் ஹந்தனாதியம் துரபலபா உடமல் கமன ஹந்தனாதியம் துரபலபா. ஆவியானவரே, உங்கள் நாவுகள் அதை அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, அதை அறிக்கை செய்ய, அதை அறிக்கை செய்ய. ஆமென், 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 ஆமென். உங்கள் முகங்கள் மகிமையாய் மாறுகிறதை உங்களால் உணர முடியும், உணர முடியும், உணர முடியும். ஆமென். நல்ல வாயை திறக்கும் போதுதான் உயிர்த்தெழுதல் உள்ளே உண்டாகும். வாய்களை திறக்கும் போது, வாய்களை திறக்கும் போது ஒரு உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே, உயிர்ப்பிக்கிற கிரியைகள் நமக்குள்ளே நடக்கிறது, நடக்கிறது. ரபல ஹந்தனாதி அம் துரபலபா ரிமன ஹந்துனி அம் துரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பரவாயில்ல, பரவாயில்ல. கொஞ்சம் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ரிவல ஹந்தனாதி அம் துரபலபா உடமல் கமனா ஹந்தனாதி அம் துரபலபா. அல்லேலூயா. ஆமென். நாங்களோ தேவனால், தேவனால் அனுப்பப்பட்ட, அவர் வருகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் வருகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அதிக பிரயோஜனமாக இருக்கும். நான் ஆமெனை உங்களுக்கு அனுப்புவேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்
எஸ் தேவ ஜனமே, வாலிப தங்கச்சி, அது உனக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். இந்த அபிஷேகம்தான், இந்த அபிஷேகம்தான் சகோதரியே உனக்கு அதிக பிரயோஜனத்தை கொண்டு வர போகிறது. அதிக பிரயோஜனத்தை உனக்கு தரப்போகிறது. விசேஷித்த ஆமை காரியத்தை உனக்கு தரப்போகிறது. இவனை போல விசேஷித்த ஞானமும், இவனை போல விசேஷித்த ஞானமும், ஆமே நாமே 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 ஆமே நாமே விவேகமும் உள்ள மனுஷன் வேற யாரும் இல்லை என்று யோசேப்பை சொன்னது போல, ஆமே இவனை போல விசேஷமும் ஞானமும், ஆமே நாமே ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இந்த தேசத்தில் இவனை போல ஒருவனும் இல்லை. அதிக பிரயோஜனமா இருக்கும். தேவ ஆவியை பெற்றிருக்கிற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் இல்லை. தானியேலை சொன்னார்கள், தேவ ஆவியை பெற்றிருக்கிற இவனை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. நீ வாயை திறந்தாதான் விடுதலை. வாயை திறந்து அதை நீ சொல்லணும். நாங்களோ தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற, தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். உன்னை கண்டு தேசங்கள் பயப்படும், உன்னை கண்டு பாதாளம் பயப்படும், உன்னை கண்டு பில்லி சூனியங்கள் பயப்படும், உன்னை கண்டு சர்ப்பத்தின் கிரியைகள் பயப்படும். நீ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்க வாயை தர. ஆமே நாமே வாயை திறந்தாதான் நிரப்ப முடியும். வாயை திறக்க 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 திறக்கதான் நிறைவு 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 நிறைவு. அந்த fullness of the Holy Spirit, in the fullness of the Holy Spirit. உன் கைகள் தேவனை ஆராதிக்கட்டும், உன் கைகள் தேவனை ஆராதிக்கட்டும், உன் சத்தம் தேவனை ஆராதிக்கட்டும், உன் முழங்கால்கள் தேவனை ஆராதிக்கட்டும். அந்நிய பாஷையோட தேவனை ஆராதிக்கலாம், அந்நிய பாஷையோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னுடைய தேவனே ராஜாக்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறார், தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய தேவனே தேவனாயிருக்கிறார். காரணம் உனக்குள்ள ஆவியானவர், உனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே பெலிஸ்தியர்கள் அறிந்து கொண்டார்கள், பெலிஸ்தியர்கள் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலிலே ஒரு தேவ அபிஷேகத்தை சுமக்கிறவன் இருக்கிறான், தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிறவன் இஸ்ரவேலிலே இருக்கிறான். இஸ்ரவேலின் நடுவிலே தேவனுடைய அபிஷேகத்தை உடைய ஒருவன் இருக்கிறான். ஒருவன் ஒருவன் ஒருவனை கண்டு ஒட்டுமொத்த தேசமும் பயப்படுகிறது. அந்த ஒருவனை கண்டு ஒட்டுமொத்த தேசமும் பயப்படுகிறது. காரணம் காரணம் அவன் அபிஷேகத்தை சுமக்கிறவன், அவன் தேவ ஆவியானவரை சுமக்கிறவன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன், தேவ அக்கினியை சுமக்கிறவன். ஏன் நல்ல கையை தட்டி உடவல் கவர அந்தனாதரவலவா. போதாது போதாது, உங்க சத்தம் தேவனை ஆராதிக்கணும். ஒரு இரைச்சலின் சத்தமாக மாறணும். உடமல் கமன ஹந்தனாதி அந்துரபலபா உடவல் கவல கதரபலபா ரிவல கதுரபலபா. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன உணர்கிறார்கள் என்பதை பார்க்காத, நீ என்ன உணர்ற, நீ என்ன உணர்கிறா, நீ இப்பொழுது என்ன உணர்கிறா. ரிவல் கபா ரகன் தனா ரிவல் கபா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒரு வசனத்தை தாண்ட விட மாட்டார். நீ அவரை அனல் மூட்ட ஒரு வசனத்துல உன்னை உடைப்பார், ஒரே வசனத்துல உன்னை ஆழமாய் கொண்டு போவார். ஒரு வசனம் போதும், ஒரு வசனம் போதும். ஆயிரம் 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 ஆயிரம். புரியல புரியல புரியல. தேவ அபிஷேகம் நிரப்புது, தேவ அபிஷேகம் நிரப்புது. இஸ்ரவேலின் பாளையத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டு. The fullness of the Holy Spirit, the fullness of the Holy Spirit. நீங்க வாயை திறக்க திறக்கதான் நிரப்புவார், நிரப்புகிறார் நிரப்புகிறார்.
வாய திறக்க திறக்க உடபல் கமனகதரபலபா. வேற ஆவிய உடையவர்கள் காலேப்பு இயேசுவா, அவர்கள் வேற ஆவிய உடையவர்கள், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். இது இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா உங்களை அபிஷேகம் மூடுது. இன்னும் அதிகமா உங்களை அபிஷேகம் மூடுது. உங்க எலும்புகளை பிடிக்கிறது, உங்க நாவை பிடிக்கிறது. அந்த அக்கினிய கேளு, அந்த அக்கினிய கேளு, அந்த அக்கினிய பெருமூச்சோட கேளு. அந்த அக்கினிய முகம் குப்புற விழுந்து கேளு. அந்த அக்கினிய கேளு, அந்த அக்கினிய கேளு. நெருப்பு 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 நெருப்பு. ரபல் லகன் தனாதியம் துரபலபா உடபல் கமன ஹந்தனாதியம் துரபலபா. அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா அவர் பிரயோஜனமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். இந்த ஜெபம் உனக்கு பிரயோஜனமா இருக்கும், இந்த ஜெபம் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த ஆராதனை உனக்கு பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உனக்கு பிரயோஜனம், உனக்கு பிரயோஜனம். ஆவியானவர் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். ரபல் லகத்தனாதியாம் தராதியாம் துரபலபம். அதிக பிரயோஜனமா இருக்கும், அதிக பிரயோஜனமா இருக்கும், அதிக பிரயோஜனமா இருக்கும். நீ வரல, நீயா வரல தங்கச்சி, ஒன்னு ஆதி ஆமே நாமே நாமே தாயின் கற்பத்தில் உருவாக முன்னவே இந்த நாளை கத்த நியமிச்சிருக்கிறார். இந்த நாளை கத்த நியமிச்சிருக்கிறார். இந்த நாளை நியமித்தவர் பாஸ்டர் அல்ல, இந்த நாளை நியமித்தவர் கர்த்தர். கத்த நியமித்திருக்கிறார், கத்த நியமித்திருக்கிறார். அவர் உண்டு பண்ணின நாள் இது, அவர் உண்டு பண்ணின நாள் இது. இதோ தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம் சிலரை முழுவதுமாய் பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரபல் ஹத்தனாதியாம் துரபா உடவல் கமன கதுரபலபா ரிவல கதுனியாம் தரபலபோ. ஆமென் 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 ஆமென். என் வீட்டுல அபிஷேகத்தை சுமக்கிறவள் நான் தான். என் பட்டணத்துல அபிஷேகத்தை சுமக்கிற மனுஷன். அந்த 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 பெயர் வரட்டும், அந்த பெயர் வரட்டும். இந்த பட்டணத்தில் அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு மனுஷி உண்டு, அபிஷேகத்தை உடைய ஒரு மனுஷி உண்டு. அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை மறைச்சு வைக்க முடியாது. இந்த அடையாளத்தை இனி அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்பதை தேசம் அறியும், தேசம் அறியும். நீ ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா, ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார். ஆனா தேசமே உன்னை குறித்து அறிவார்கள். அந்த நாள் தான் வந்திருக்கு, அந்த நாள் தான் வந்திருக்கு, அந்த நாள் தான் வந்திருக்கிறது. உன்னை போல் ஒருவனும் இல்லை, உன்னை போல் ஒருவனும் இல்லை, உன்னை போல் ஒருவனும் இல்லை, உன்னை போல் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரிபல் ஹத்தனாதியம் தராது ரபல் கமா நகத்தனாதியம் துரபலப. இன்னும் கூட இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்ல தேவ அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
தங்கச்சி, இந்த அக்கினிதான் உன் உயிர். இந்த அக்கினிதான் உன் உயிர் சகோதரியே. இதை அணைச்சு போற்றாத, இதை அணைச்சு போற்றாத. இந்த அக்கினிதான் உன் உயிர். இந்த அக்கினிதான் உன்னுடைய உயிர். ரிப லகத்தரா தியம்பரா உடபல் கமனகதரபல. இந்த அக்கினிதான் உன்னுடைய, இந்த அக்கினிதான் உன்னுடைய அடையாளம். இந்த அக்கினிதான் உன்னுடைய அடையாளம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். காலையிலே தியானித்தது போல இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் பெற செய்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தருகிறேன் அப்பா. சொல்லுங்க, நாங்களோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்களோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்களோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஜீசஸ், அதுதான் உன் உயிர். அதுதான் உன்னுடைய உயிர். நாங்களோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அதுதான் உன் உயிர். ஜீசஸ். Praise the Lord. ஆவியானவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாட்கள் கூட கூட ஆள் கூடும் பார்த்தா ஆள் குறையுது. சரி, பரவாயில்ல. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேலையோ தெரியல. சரி, நம்ம தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம். 16வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதனுடைய 7வது வசனம். 16 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சொல்லுங்க, பிரயோஜனமாயிருக்கும். அதை சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா. காலை நேரத்திலே நம்ம தியானித்தோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே நம்ம தியானித்தது போல கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர், அதாவது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறாராம்? வாசமாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. லாசருவை உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சபைகளின் நடுவிலே, தேசத்தின் நடுவிலே உயிர் மீட்சியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறாராம்? வாசமாயிருக்கிறார். அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறதுனால அவர் இந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை, ஆழங்களை, அதிசயங்களை, மேன்மையானவைகளை நமக்கு ஆழமாய் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுத்தந்து நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறதுனால நான் மனுஷனாக அல்ல, ஒரு தெய்வ மனுஷனாக வாழ்கிறேன். ஒரு தெய்வீகத்தை உடைய ஆவிக்குரிய மனிதனாக இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு நமக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய வைக்கிறார்? வாழ வைக்கிறார். அல்லேலூயா. உலக மனிதனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொன்னேன். அவர் நமக்குள்ள ஆழங்களை நமக்கு காட்டி தருகிற ஆவியானவராய் இருக்கிறார். எந்த ஆழத்தை? தேவனுடைய ஆழங்களை
வேதாகமத்தில் இருக்கிற ஆழங்களை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆழங்களை நமக்கு என்ன செய்கிறார்? காட்டி தருகிறார். அதனால தான் சொன்னேன், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதிலிருந்தும் தேவன் நமக்கு ஆழங்களை கற்றுத்தர முடியும். ஒரு வார்த்தையிலிருந்து கூட, பின்னும் எலிகு என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லேலூயா, அந்த பின்னும் என்கிற வார்த்தையில் இருந்து கூட நமக்கு ஆழமான சத்தியங்களை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அந்த பின்னும் என்கிற எழுத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கிறது, எவ்வளவு அக்கினி இருக்கிறது, அது நம்மளை எவ்வளவாய் உடைக்க முடியும் என்பதை யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, அழிந்து போவதில்லை. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க ஹீப்ரு பைபிளை வாசிச்சீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் சொன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது. அப்ப அந்த ஒரு எழுத்துல இருக்கிற அர்த்தத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்முடைய கண்களை திறந்து அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படி ஆழமான காரியங்களை யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? காண்பித்து கொடுத்தார். தானியேலுக்கு காண்பித்து கொடுத்தார். பெசலேலுக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த ஞானமானவைகளை, விவேகமானவைகளை, மறைபொருட்களை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, எழுத்துக்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறதை யாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார்? ஆவியானவர். ஆமென். யோசேப்புக்கு, தானியேலுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால அவங்க தேசத்தின் நடுவில் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? விசேஷமானவர்களாய் இருந்தார்கள். அவர்களைப் போல தேசத்தில் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டது. காரணம் யாரு? அவர்களுக்குள்ள யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதற்கு ஆதாரமாக நம்ம ஸ்தோத்திரம் யாரை தியானித்தோம்? காலையில நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தை நாம் தியானித்தோம். மறுபடியும் அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். சுட்டரித்து போட்டான். அல்லேலூயா. பெலிஸ்தியனுடைய வெள்ளாண்மை இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர்களுடைய வெள்ளாண்மையில இப்ப என்ன காணப்படுகிறது? ஒரு மாற்றம். அறுவடைக்கு காத்திருந்த வெள்ளாண்மை, திராட்சை தோட்டம், இதெல்லாம் இப்ப எப்படி மாறிட்டு சாம்பலாய் போனது. அல்லேலூயா. என்னெல்லாம் சாம்பலாய் போய்விட்டது? திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு சுட்டரித்து போட்டு விட்டான். கதிர்கட்டுகள், வெள்ளாண்மை எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டான்? சுட்டரித்து போட்டதுக்கு காரணம் என்ன? 300 நரிகளை வால் பிடித்து அதுல தீப்பந்தத்தை வைத்து பெலிஸ்தியனுடைய வெள்ளாமைக்குள்ள சிம்சோன் என்ன செய்தான்? அனுப்பினான். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லப்படும் போது அந்த 300 நரிகளுக்கும் எந்த தீ வைக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அதுல பற்ற வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த 300 நரிகளும் ஸ்தோத்திரம் வெள்ளாமைக்குள்ள எதை கொண்டு போனது? அக்கினியை கொண்டு போனது. இந்த 300 நரிகளும் வெள்ளாமைக்குள்ள எதை கொண்டு போனது? பரலோக பரிசுத்தருடைய அக்கினியை இந்த வெள்ளாமைக்குள்ள கொண்டு போனதுனால அந்த வெள்ளாண்மையில ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. இந்த 300 நரிகளும் அந்த வெள்ளாமை, அந்த பெலிஸ்தியனுடைய ஸ்தோத்திரம் வெள்ளாமைக்குள்ள போனதுனால பெலிஸ்தியர்கள் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிந்தது. யார் பார்த்தாங்க? பெலிஸ்தியர்கள் தங்களுடைய தேசத்துல, தங்களுடைய வெள்ளாண்மையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, இதுவரை பார்க்காத ஒரு மாற்றத்தை பார்த்தார்கள். எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. நாம் ஒரு பகுதியில போய் வந்தோமானால் அந்த பகுதியில ஒரு அடையாளம் தெரிய வேண்டும். இந்த 300 நரிகளும் போனதுக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். மோசமான மாற்றம், ஒரு பயத்திற்குரிய மாற்றம். இந்த காரியத்தை யார் செய்தார் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி செய்தவன் யார்? இப்படி செய்யத்தக்கவன் யார்? இப்படி செய்தவன் யார்
இப்படி யாருக்கு இந்த துணிச்சல் வந்தது? இந்த தைரியம் யாருக்கு வந்தது? இதை எப்படி செய்திருக்க முடியும் என்கிற பல குழப்பத்தில் யாருக்குள்ள பல குழப்பங்கள் வந்து விட்டது. பெலிஸ்தேரி பாளையத்தில், பெலிஸ்தேரியுடைய தேசத்தில் பல குழப்பங்கள் வந்து விட்டது. இப்படி செய்தவன் யார்? அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு நெருப்பு இருந்தது. ஆதி சபையில என்ன இருந்தது? நெருப்பு இருந்தது. அதனாலதான் அங்க ஆமே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை பார்க்க முடிந்தது. இந்த வெள்ளாண்மை சுட்டரிக்கப்பட்டது வெறும் 300 நரிகள் போனதால மாத்திரம் அல்ல, அந்த 300 நரிகளுக்கு வாளிலே வைக்கப்பட்ட ஒரு தீதான் அந்த வெள்ளாண்மையை சுட்டரித்து போட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளும் அப்படித்தான் ஜெபித்தோம். ஜெபத்துல நெருப்பு இருந்தது, ஆராதனையில நெருப்பு இருந்தது, துதியில நெருப்பு இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருப்பு இருந்தது, நம்முடைய வார்த்தையில என்ன இருந்தது? ஒரு நெருப்பு இருந்தது. என்ன நெருப்பு? பரலோக அக்கினி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஆராதனையில, நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய ஆராதனையில அந்த நெருப்பு இருக்கிறதா? அந்த உண்மையான நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறதா என்று பார்த்தோமானால், உண்மையாய் அந்த நெருப்பு ஆமே எரிந்திருக்குமானால் அங்கே ஒரு காரியம் சுட்டரிக்கப்பட்டிருக்கும். உண்மையாய் அந்த ஆமே ஆராதனையில் ஒரு நெருப்பு எரிந்திருக்குமானால் அங்கே ஒரு காரியம் சுட்டரிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அக்கினி பலிபீடத்தில் இறங்கி வந்திருக்குமே ஆனால் அங்கே ஒரு சாம்பல் இருக்கும். அங்க ஒரு சாம்பலை பார்க்க முடியும். உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக இறங்கி வந்திருப்பாரே ஆனால் நீங்கள் சாம்பலாய், உங்க வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் சாம்பலாய் போயிருக்கிறதை உங்களால உணர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் சாம்பல் ஆகல, இன்னும் சாம்பல் ஆகல, இன்னும் சாம்பல் ஆகல. அக்கினியின் ஆவியானவர் அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்தா அந்த இடத்துல சாம்பலை தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல எதை தான் பார்க்க முடியும்? சாம்பலை மாத்திரமே பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் அக்கினி, அதுதான் அக்கினி, அதுதான் அக்கினி. சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் அந்த சாம்பல் போயிருக்கதா? அந்த சாம்பல் ஆகியிருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் நீங்க சாம்பல் ஆகிட்டீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த கோபம் சாம்பல் ஆகிவிட்டதா? அந்த வெறுப்பு சாம்பல் ஆகிவிட்டதா? அந்த கசப்பு சாம்பல் ஆகிவிட்டதா? ஆமே சோத்திரம். அந்த துர்க்குணம் சாம்பல் ஆகிவிட்டதா? அந்த உலகம் உனக்குள்ள சாம்பல் ஆகிவிட்டதா? கேளுங்கம்மா, கேளுங்க. சாம்பல் ஆயிருக்கா? சாம்பல் ஆயிருக்கா? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குன ஒரு மனுஷனுக்குள்ள சாம்பலை தான் பார்க்க முடியும். உலகத்துக்கு அவன் சாம்பலா தான் போவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏன் ஆவியில நிரம்பணும்? ஏன் ஆவியில நிரம்புறோம்? சாம்பலாகணும், சாம்பலாகணும். என் கோபம் சாம்பலாகணும், என் வைராக்கியம் சாம்பலாக வேண்டும், எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் சாம்பலாக வேண்டும், தேவையில்லாத காரியங்கள் சாம்பலாக வேண்டும், தேவையில்லாத சுவாபம் சாம்பலாக வேண்டும். அதுதான் உண்மையாய் நீங்கள் ஆவியில நிரம்பி இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். ஏன்னா நெருப்பு இறங்கிட்டுனா அடையாளத்தை வச்சிட்டு தான் போகும். நெருப்பு இறங்கிட்டுனா, நெருப்பு ஒரு இடத்துல வந்துட்டுனா அடையாளம் இல்லாமல் போகாது, அடையாளம் இல்லாமல் போகாது. எதையும் பச்சிக்காம போவாது, எதையும் பச்சிக்காம போவாது, எதையும் கொளுத்தாம போவாது, எதையும் செய்யாமல் போவாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெருப்பு இறங்கிட்டுனா எதையாகிலும் செய்யும். அதனாலதான் சிம்சோன் 300 நரிகளை பிடிச்சான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது நெருப்பு தான் பெலிஸ்தியன் பாளையத்தை பிசாச நடுங்க பண்ணும். இந்த அக்கினி தான் பிசாச. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், 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 மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டி ஆண்டவருக்கு. இந்த அக்கினி தான், இந்த அக்கினி தான், இந்த அக்கினி போகும்போது ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு தான் போகும். அல்லேலூயா. அதனாலதான் ஆதி சபையார்
40 நாள், 50 நாள், 10 நாள், 20 நாள் காத்திருந்து காத்திருந்து எதை கேட்டார்கள்? எங்களுக்கு அந்த அக்கினி வேண்டும், எங்களுக்கு அந்த அக்கினி வேண்டும். முகங்குப்புற விழுந்து கேட்டார். ஒரு மகள் கிட்டத்தட்ட 21 நாட்கள் முகங்குப்புற விழுந்து, ஆமை சோத்திரம், சாஷ்டாங்கமாய் விழுந்து, அல்லேலூயா, உபவாசத்தோடு அவள் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே உம்முடைய நெருப்பு என்னை சந்திக்க வேண்டும், உம்முடைய அக்கினி என்னை சந்திக்க வேண்டும். அவள் ஒவ்வொரு நாளும் முகங்குப்புற விழுந்து அழுந்து கேட்பாளாம். ஒரு நாள்ல கிடைக்கவில்லை, ஜெபிப்பாள், காத்திருப்பாள், காத்திருப்பாள், ஜெபிப்பாள். இப்படி 21 நாட்களும் அவளுடைய வாழ்க்கையில மறுபடியும் 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 அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தாள். நாட்கள் வந்தது. அந்த அக்கினி அந்த விசேஷித்த தீர்க்கதரிசியை நிரப்பினது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான கேத்தரின் குல்மனாக ஆண்டவர் அவளை எடுத்து பயன்படுத்தினார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அக்கினி வந்துட்டா, அக்கினி வந்துட்டா சாம்பல் ஆக வேண்டியது சாம்பல் ஆகும். அந்த இச்சை சாம்பல் ஆகும், அந்த இச்சை சாம்பல் ஆகும், அந்த கண்கள் பார்வை சாம்பல் ஆகும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் சாம்பலாக விரும்புகிறேன்? அதுக்கு ஆவியானவர் தான் துணை செய்ய முடியும், ஆவியானவர் தான் துணை செய்ய முடியும், ஆவியானவர் தான் துணை செய்ய முடியும். அதனாலதான் இந்த ஆவியானவர் வருகிறது உனக்கு பிரயோஜனமாயிருக்கும். இந்த ஆவியானவர் உனக்குள் வருகிறது உனக்கு பிரயோஜனமாயிருக்கும், உனக்கு அவசியமாயிருக்கும், உனக்கு ஆமென் ஆமென் மேலானதாயிருக்கும். அதனாலதான் ஜெபத்தை விடாதன்னு சொல்றேன், அதனாலதான் ஆராதனையை விடாதன்னு சொல்றேன். காலையில சொன்னது மாதிரி நீ செல்போன்ல உட்கார்ந்தா உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்க மாட்டா. நீ வேண்டாத இடத்துல இருந்தா உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்க மாட்டா. நீ தேவையில்லாதத பேசினா உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருக்க மாட்டா. ஆனா அவரோடு கூட தனித்திருக்கும் போது அவர் மகிமைப்படுவார். அங்க மகிமை வெளிப்படும், உன் முகத்துல வெளிப்படும், உன் முகத்துல வெளிப்படும், உன் வார்த்தையில வெளிப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வா சாவாங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். 2025 வாழ்வா சாவாங்கிற உலகமா ஆண்டவரா, ஆமே நேச்சரா இல்லனா உலகமா என்கிற வாழ்வா சாவா போராட்டத்துல வந்திருக்கீங்க. வாலிப தங்கச்சிமாருக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு சகோதரிகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சொல்றேன், இது வாழ்வா சாவா என்கிற உலகத்துல நீ இருக்க, உலகத்துல நீ இருக்கிற நீ சொல்லணும், அந்த அக்கினி என்ன சந்தித்து ஆக வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிங்கம் துரத்துது, என்ன செய்வீங்க? சிங்கம் துரத்துது உங்களை, நீங்க என்ன செய்வீங்க? வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல உங்க உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்க எப்படி போராடுவீர்கள்? அல்லேலூயா. இந்த அக்கினி உனக்கு கிடைச்ச உயிர், இது உயிராக்கும், இது உனக்கு கிடைச்ச உயிர், இது உனக்கு இந்த அக்கினி சாதாரணமானது அல்ல. நீ ஏதோ கையை தட்டி கெட்டுக்கிட்டேன்னு நினைக்காத, இலவசமாய் பெற்று கொண்டது நீ உனக்கு கிடைச்ச உயிர், உனக்கு கிடைச்ச உயிர். இது உயிரை எப்படி காப்பாத்துவ, உயிரை எப்படி காப்பாத்துவ? அல்லேலூயா. அதே மாதிரிதான் அக்கினி, அதே மாதிரிதான் அபிஷேகம், அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம எப்படி செய்யணும்? உயிர் போல காப்பாற்றணும். அவர் தான் நம்மளை காப்பாத்துறாரு. நம்ம அவரை எப்படி அப்படி பார்க்கணுமா? என் உயிர் அவரு, என் சுவாசம் அவரு, என்னுடைய சுவாசம், அளவில்லாமல் சுவாசிக்கிற சுவாசம் அவரு. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கவா சுவாசிக்கிங்க. ஒவ்வொரு நொடியும் சுவாசம் மேல போய் உள்ள போய் வெளியே வருது, உள்ள போய் வெளியே வருது. அப்படித்தான சுவாசத்தை சுவாசிக்கிறீங்க, காற்ற சுவாசிக்கிறீங்க. அப்படிதான் உங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க சுவாசிக்கணும். ஏன்னா அவர் உங்க உயிர், அவர் உங்களுடைய உயிர். அவர் இல்லனா செத்த, அவர் இல்லனா செத்த வாழ்க்கை, அவர் இல்லனா ஒன்னுத்துக்கும் ஆகாத வாழ்க்கை. The fullness of the Holy Spirit. அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை, ஆவியில நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இவன் சிம்சோன் ரெண்டு வாளையும் பிடிச்சு கட்டி அதுல தீப்பந்தத்தை வச்சுதான் அனுப்பினார். அல்லேலூயா. வாளை கட்டி வெறும் ஏன்னா பெலிஸ்தியனுக்கு நரிய கண்டு பயம் இல்ல, நரி வாள்ல எரியிற நெருப்ப கண்டுதான் பயம். அல்லேலூயா. பிரச்சனை இதுதான் பிசாசுக்கு, எரியிற நெருப்பு தான் பிரச்சனை.
நெருப்பு எரிஞ்சாதான் பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு பிரச்சனை நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் என்கிற அந்த அக்கினி. இதுதான் சபைக்கு உயிர். சபைக்கு எது உயிர்? அக்கினி. அக்கினி சபையில இல்லைன்னா அந்த சபை என்ன சபை? செத்த சபை. ஆவியானவர் சபையில இல்லைன்னா அந்த சபை என்னது? செத்து போன ஒரு சபைக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். நான் செத்து போனவளா இருக்க கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? செத்து போனவளாக அல்ல, பற்றி எரிகிற ஒரு அக்கினியா நான் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப வெள்ளாண்மையை சுட்டரித்து போட்டது என்னது? ஆமென். நரி வால்ல இருந்த நெருப்பு. சொல்லுங்க, நரி வால்ல இருந்த நெருப்பு. ஆமென். விறகுகளை எடுத்து யார் போடுகிறார்? பவுல். மெலித்தா தீவுல தானே விறகுகளை எடுத்து போட்ட போது மறைஞ்சிருந்த சர்ப்பம் வெளியே வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போ எப்போ? நெருப்பு அவ்வளவு நேரம் மறைந்திருந்த சர்ப்பம் நெருப்பை போட்டோன்னே மறைவில் இருக்கிற சர்ப்பத்தை வெளியே கொண்டு வந்தது எது? நெருப்பு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அக்கினி தான் மறைஞ்சிருக்கிற சர்ப்பத்தை வெளியே கொண்டு வரும். நெருப்பு தான் மறைஞ்சிருக்கிற சர்ப்பத்தை வெளியே கொண்டு வரும். அவங்க வீட்டில் மறைந்திருக்கிற சர்ப்பத்தை அதுதான் வெளியே கொண்டு வரும். ஆராதனை நடக்கும்னா மறைஞ்சிருக்கிற சர்ப்பம் வெளியே வரும். மறைஞ்சிருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே வரும். எனக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே நெருப்பு, அப்பா உம்முடைய அக்கினி. ஆண்டவரே என்ன வேணும்? உங்க அக்கினி. அல்லேலூயா. அக்கினி இல்லைன்னா பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெருப்பு இல்லைன்னா பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, நடுக்க இல்லை, பயம் இல்லை. எந்த உங்களை குறித்து அவனுக்கு எந்த விதமான பயமோ நடுக்கமோ அல்லேலூயா. அப்போ இப்போ இப்போ இந்த நரி போன பிறகு இந்த நரி தீ சோத்திரம் தீ வச்சு இந்த நரியை என்ன செய்கிறார்? வெள்ளாமைக்குள்ள அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட இந்த பாளையம் சோத்திரம் பின்னால எந்த அடையாளத்தை வச்சுட்டு போனது? ஒரு இடத்துல நெருப்பு வந்தா அங்க என்ன அடையாளம் தெரியும்? சாம்பல் தெரியும். வேற புகை வரும். வேற என்ன? கருகி போகும். வேற அல்லேலூயா. இதுதான் அக்கினி. ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிடும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கினி. அக்கினியை பெற்றிருக்கிற நீங்க போகிற இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் வருவீங்க. அல்லேலூயா. நீங்க போன பிறகு, அக்கினி போன பிறகு மறைஞ்சிருக்கிற பாம்பு வெளியே வந்துதான் ஆகும். வேறு எதற்கும் பாம்பு வெளியே வரவே, ஆனா அக்கினி வந்தா வெளியே வந்துடும். மறைஞ்சு இருக்க முடியாது. அதே மாதிரிதான் அக்கினி இறங்கின இடத்துல என்ன உண்டாயிருக்கும்? இப்ப பெலிஸ்தியர்கள் பார்க்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் பார்த்த உடனே என்ன எதை பார்க்கிறாங்க? இந்த இடத்துல அக்கினி. சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன இறங்கியிருக்கு? இந்த இடத்துல என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நரி போனா இந்த ஒரு நரி மட்டும் போயிருந்தா இவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே. நரி மட்டும் போயிருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இங்க என்ன போனது, இங்க என்ன வந்தது, எதனால இப்படி ஆனது, காத்தடிச்சு இப்படி மாறி இருக்குமோ, அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க அக்கினி எரிஞ்சிருக்கு. தேவ ஜனமே, இந்த சடையமாங்குளத்துல அக்கினி இறங்கி இருக்கிறது தேசம் தெரியணும். அல்லேலூயா. உங்க வீட்டுல அக்கினி இறங்கி இருக்கிறதுன்னு பிசாசுக்கு தெரியணும். இங்க என்ன இறங்கி இருக்கு? அல்லேலூயா. வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசினுடைய கிரியைகள் பயந்துகிட்டே இருக்கும். அங்க அக்கினி எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்க பிசாசினுடைய மண்டலம் நடுங்கிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வழியாய் வந்தவர்கள் யார்? இந்த வழியாய் வந்தவர்கள் யார்? பேதுரு வருகிற வழியாய் ஆமை மரித்தவர்களையும் சுகவீனர்களையும் சோத்திரம் வியாதிஸ்தர்களையும் என்ன செய்தார்களாம்?
படுக்க போட்டு வச்சிருந்தாங்களாம். இந்த வழியாய் வருகிறவர்கள், இந்த வழியாய் வருகிறவர்கள் யார், இந்த வழியா போனவங்க யாரு, இதுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் யார் என்பதை வருங்கால சந்ததியார் என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. வருங்கால சந்ததியார் இந்த வழியா இதுக்கு முன்னால இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வருங்கால சந்ததிகள் அறிய வேண்டுமானால் நம்ம எதை வச்சுட்டு போனாதான் அறிந்து கொள்ள முடியும். வேற எதையும் வச்சாலும் அறிய முடியாது. பணத்தை வச்சால் அதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய அக்கினியை வருங்கால சந்ததிக்கு வைத்துவிட்டு போக வேண்டும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால ஒரு நெருப்பு எங்க அம்மா சுமந்தாங்க, இதுக்கு முன்னால எங்க அப்பா, எங்க அக்கா, என் சகோதரி ஒரு நெருப்பை என்ன செய்தால் சுமந்தவள் என்பது வருங்கால சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அப்படி மாத்துங்கப்பா, என்னை அப்படி மாத்துங்கப்பா. அல்லேலூயா. இந்த வழியா போனவங்க யாரு? அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போனவர்கள். இந்த பட்டணத்துக்கு வந்தவர்கள் யார்? அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள். என் வீட்டுக்கு வந்தது யாரு? அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள். தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள். என்னோடு பேசினவர்கள் யார்? அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள். சொல்லணும். அந்த 300 நரியை பார்த்து சொன்னாங்க, இவங்க இந்த 300 நரியும் எதை கொண்டு வந்தது? அக்கினியை கொண்டு வந்தவங்க. இந்த 300 நரியை யாரை எதை கொண்டு வந்தவங்க? அக்கினியை கொண்டு வந்தவங்க. அந்த 300 நதியில ஆமை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தீயை பற்ற வைத்தார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். 300 சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே 300 நரியால இவ்வளவு செய்ய முடியுமானால், 300 நரி ஒரு பெலிஸ்தனுடைய வெள்ளாண்மையை சுட்டரித்து போட முடியுமானால், இந்த சடையமாங்குளம் ஊரே என்ன ஊர் தான்? கிறிஸ்தவ ஊர் தான். அப்படி எவ்வளவு செய்ய முடியும் பாருங்களேன். உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா யாருடைய வால்ல தீ இருக்குன்னு தெரியல. நரி இருக்கு, ஆனா வால்ல என்ன இல்லை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நரியா இருக்கீங்க, ஆனா உங்க வால்ல என்ன இல்லை? இருக்கா இல்லையான்னு உங்களை காட்டி கொடுக்கும். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை காட்டி கொடுக்கும். உங்க சந்ததி தெரியும், உங்க சந்ததிக்கு தெரியும் எங்க அம்மா வால்ல என்ன இருக்கு, இருக்கா இல்லையான்னு உங்க வருங்கால சந்ததிகள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் வால்ல தீ இருக்கா இல்லையான்னு வருங்கால சந்ததிகள் சொல்லுவாங்க. சபையார் சொல்லுவார்கள். மறுபடியும் சொல்லுங்க, நீங்க நிறைய இருக்கீங்க, ஆனா ஆவியானவர் பற்ற வச்ச நெருப்பு உங்களுக்குள்ள இருக்கான்னு கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை வெள்ளாண்மையை ஆமை சுட்டரித்து போட்டு விடலாம். ஒரு நிமிஷம் ஆவியானவருக்கு நல்ல கையை தட்டி, சென்ற இடமெல்லாம் அடையாளம், சென்ற இடமெல்லாம் அலையாம். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு. ஆமா, அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. நீங்க எதனால அபிஷேகம் பண்ணப்படுவீங்கன்னு சொல்றாரு. 4 வாசிங்க. அன்றியும் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அக்கினினாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஆவியினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? ஜலத்தினால் பெற்றிருக்கீங்க. ஆவியினால யாரெல்லாம் பெற்றிருக்கீங்க? நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த அக்கினி அபிஷேகம் தான் எதை உண்டு பண்ண போகிறது? ராஜ்யத்திற்குள்ள பலத்த தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது. இப்போ வாசிங்க. ஆமை, அதே நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம். ஆமை ஸ்தோத்திரம். அதனுடைய அடுத்த பகுதியை வாசிச்சது, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி செய்தவன் யார்? அல்லேலூயா. இப்படி செய்தது யார்? அல்லேலூயா. இப்படி யாரால செய்ய கூடும்? இப்படி யாரால செய்ய கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, நன்றி ஆண்டவரே, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, தொடர்ந்து வாசிக்கிட்டே இருங்க.
ம் ம் என்ன செய்தார்கள்? இப்போ இப்படி செய்தவன் யார் என்று கேட்டுவிட்டு இவர்கள் யூத தேசத்தை சுற்றி என்ன செய்கிறார்கள்? பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஏன்? பயம் வந்துட்டு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. பயம் வந்துட்டு. சொல்லுங்க, பயம் வந்துட்டு. சொல்லுங்க, பயம் வந்துட்டு. அல்லேலூயா. இப்போ தேசத்துல ஆமே ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசத்துல ஆமே ஸ்தோத்திரம், ஆமே பெலிஸ்தியனுக்கு பயப்படாத ஒருவன் உண்டு என்றால் அது யார் மட்டும்தான்? இஸ்ரவேல் தேசத்துல பெலிஸ்தியனுக்கு பயப்படாத ஒருவன் யார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா காலையில சொன்ன மாதிரி சொல்லுங்க. தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன். அல்லேலூயா. அப்ப இந்த தேசத்துல பெலிஸ்தியனுக்கு பயப்படாத ஒருத்தன் இருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய காரியங்களுக்கு பயப்படாத ஒருவன் இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சாலும் அவன் பயப்பட மாட்டான். காரணம், அவன் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன். அவன் தேவ ஆவியை பெற்றிருக்கிறவன். அல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களை கண்டுதான் பிசாசு பயப்படணும். பிசாசை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்பட. இப்போ இப்படி செய்தவன் யார் என்று கேட்ட போதே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஆனா முகத்துல காண்பிக்கல. உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஆனா முகத்துல பிசாசு அப்படிதான் நடிப்பான். அல்லேலூயா. பிசாசு அவன் ஆக்டிங் நம்பர் 1 யார் தான்? அவன் அப்படித்தான் நடிப்பான். நடக்காதும்மா, உங்ககிட்ட வந்து முடியாதும்மா, ஏங்க பாரு உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்ன செய்வான்? சொல்லுவான். உங்களை பயமுறுத்துவான். ஆல்வேஸ் அவன் உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீ சொல்லணும், டே உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. வெளியே அப்படி காமிப்பான், அவன் வார்த்தையில அப்படி தெரியும். ஆனா உள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. அப்போ இங்க இப்படி செய்தவன் யார் என்று சொன்ன போது அவர்களுக்குள்ள என்ன உண்டாயிட்டு? அப்போ எதிரியின் பாளையத்தில் பயத்தை உண்டு பண்ணினார் பரிசுத்த ஆவியானவர். பயத்தை உண்டு பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உங்க வீட்டில் நீங்க அபிஷேகத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள் இருக்கும் போது அந்த தேசத்துல பாதாளத்துக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கும். அங்க இருக்கிற பொல்லாத கிரியைகளுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கும். உங்களுக்கு தெரியாத வான மண்டலத்துல பயம் இருக்கு. இந்த 21 நாளும் அவன் கொதவால நடுங்கிட்டு தான் இருக்கான். ஏதோ நடந்துருமோ, என்னமாவது ஆயிருமோ, அவன் சுட்டரித்து போட்டு விடுவார்களோ, கொழுந்து விட்டு எரிந்து விடுவார்களோ, இவர்கள் சாம்பலாகி விடுவார்களோ, கொலை நடுங்கிட்டு இருக்கான். கைய தட்டி ரிபல் லகத்தனா, ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷைய பேசுங்க பேசுங்க. பாதாளம் நடுங்குது, வான மண்டலங்கள் நடுங்குகிறது. உன் தெருவில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நடுங்குகிறது. இங்க ஒரு தீ எரிகிறது. நல்ல விசுவாசத்தோட கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். பிசாசின் மண்டலம் நடுங்குகிறது. பிசாசின் மண்டலம் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் வெளிப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இவங்க பெலிஸ்தியர்கள் வந்து சொல்றாங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாங்க? ஆமே, நீங்கள் 10வது வசனத்தை 9:10 வாசிங்க. 9:10. அப்பொழுது பெலிஸ்தரி போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யார் கேட்கிறா? யூத ஜனங்கள் ஆமை பெலிஸ்தர்களை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு நாங்களும் அவனுக்கு செய்யும்படியாக அவனை கட்டுகிறதற்காக என்ன செய்தோம்? வந்தோம். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு தீமை செய்கிற ஒருவன் உங்கள் நடுவில் இருக்கிறான். அல்லேலூயா. எங்களுக்கு தீமை செய்கிற ஒருவன் உங்கள் நடுவிலே இருக்கிறான். அவன் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சத்துரு சொல்லணும், இந்த பட்டணத்துல இப்படி ஒருத்தன் இருக்கிறான். நம்ம எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, நாகமான்ட்ட இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இருக்கிறார். நீர் அங்க போன அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். நன்றி ஆண்டவரே. அதனுடைய
நன்றி இயேசுவே. இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் வந்து என்ன செய்யட்டும், அறிந்து கொள்ளட்டும் என்று எலிசா என்ன செய்கிறார், சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. 8வது வசனம், 8வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை எலிசா கேட்டபோது அவன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் வந்து அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. 1வது 2வது வசனத்தை வாசிங்க. சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள், பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். யாருக்கு தெரியுது? ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியுது. என்ன தெரியுது? என் ஆண்டவன் சோத்திரம் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்துக்கு போவாரே ஆனால் நலமாயிருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டுனா தேசங்கள் உங்களை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ளும். கண்டிப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்களுக்குள்ள இருக்கிறதை அவர் தேசம் அறிந்து கொள்வார்கள். எங்க போகணுமா? இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு வாங்கப்பா. இங்கதான் ஒருத்தன் தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறான், என்ன செய்யட்டும், அறிந்து கொள்ளட்டும். அதே மாதிரி தான் பெலிஸ்தர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தீமை செய்கிறவன் உங்கள் நடுவில் ஒருத்தன் இருக்கான். என்ன சொல்றாங்க பெலிஸ்தர்கள்? என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தீமை செய்கிற, எங்களுக்கு விரோதம் செய்கிற, எங்களை கலகம் பண்ணுகிற, எங்களை எதிர்த்து நிற்கிற ஒருவன் உங்கள் நடுவிலே என்ன செய்கிறான், இருக்கிறான், அபிஷேகம் என்னப்பட்டவன். அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யத்தை துன்புறுத்துகிற ஒருவன் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லணும், இந்த பட்டணத்தில் இருக்கிறான்னு சொல்லணும், இந்த பகுதியில் இருக்கிறான்னு சொல்லணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. யாரை பார்த்து பயப்படுறாங்க? உங்கள் நடுவிலே ஒருவன் இருக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஒருவன் உங்க வீட்டில் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவன் பட்டணத்தில் ஒருவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவனை எனக்கு தாங்க, அவனை எனக்கு என்ன தாங்க, அவனை கட்டி கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க, தாங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. அப்படித்தானே சொல்றாங்க. அதை வாசிங்க தொடர்ந்து. வாசிக்கலாம். அந்த விட்ட வசனத்திலிருந்து வாசி. என்ன சொல்றான்? யூதர்கள் இப்போ சிம்சோன்ட்ட போய் பைத்தியம் சொல்றேன் அப்படி. அல்லேலூயா. அங்க அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உனக்கு தெரியாதா அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள்? உனக்கு தெரியாதா? ஆமே. மூடி ஆளுதுன்னு தெரியாதா நமக்கு? மூடி என்ன மூடி? கேன் மூடி. ஆமா. என்ன மூடி ஆளுது? கேன் மூடி ஆளுகிறதுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? அல்லேலூயா. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து அந்த கேள்வி அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அவங்க நம்மள ஆளுகிறார்கள். ஆனா இவனுக்கு என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறதுனால இவன் என்ன செய்கிறான், இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு என்ன செய்தேன். அல்லேலூயா. அவர்கள் எனக்கு என்ன செய்தார்களோ அதை தான் நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன், அவர்கள் எனக்கு தீமை செஞ்சாங்க, ஆனா நானும் அவங்களுக்கு என்ன செய்தேன், தீமை செய்தேன் என்று சிம்சோன் இங்க என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன, மறுபடியும் அந்த இடத்துல அழுத்துறேன். அவர்கள் நம்மை ஆளுகை செய்கிறார்கள் என்று உனக்கு என்ன செய்யலையா, தெரியலையா? அந்த பயம் உனக்கு ஏன் இல்லாம போயிட்டு, அந்த ஸ்தோத்திரம் அந்த எண்ணம் உனக்கு ஏன் இல்லாம போயிட்டு, அந்த பயம் உனக்கு இல்லையா? அந்த பயம் உனக்கு இல்லையாப்பா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பயம் உங்களுக்கு இருக்கா? அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கான்னு கேளுங்க.
அல்லேலூயா. அந்த 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 எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கான்னு கேளுங்க. அவன் 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 ஆளுகிறான்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கான்னு கேளுங்க. நல்ல சத்தமா கேளுங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன சொல்றாரு சிம்சோன்? நான் அவங்க எனக்கு செஞ்சதனால தான் நான் அவங்களுக்கு என்ன செய்கிறேன். நான் அவங்க எனக்கு செஞ்சதனால அவங்களுக்கு நான் பதில் என்ன செய்கிறேன். அதனால என்னை கட்டும்படி அவர்களுக்கு கொடுங்கிறார். எங்களை என்ன செய்யட்டும்? ஆளுகிறவர்கள் எங்களை என்ன செய்யட்டும்? கட்டட்டும். ஆளுகிறவர்கள் என்ன செய்யட்டும்? பிடித்து கொண்டு போகட்டும். இன்னொரு முறை அபிஷேகம் என்னங்கிறத நான் காண்பிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு முறை அபிஷேகம்னா என்னங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும். சோதனை வந்தா உனக்குள் இருக்கிறவர் யார் என்பதை நீ காட்டணும். அல்லேலூயா. பிரச்சனை வந்தா உனக்குள் இருக்கிறத யார் என்கிறத நீ காட்டணும். வியாதி வந்தா உனக்குள் இருக்கிறவர் யார் என்பதை நீ வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமே. உன்னை பயமுறுத்தினா நீ யாருங்கிறத நீ வெளிப்படுத்தணும். அந்த அக்கினி இருக்குங்கிறத வெளிப்படுத்தணும். அது சாதாரணமானது இல்லை என்கிறத நீ என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமே. அப்ப இவங்களுக்கு என்ன? அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அவங்க நம்மளை ஒன்னும் செய்யாததுனால தான் நாங்க உயிரோடு இருக்கிறோம்னு சிம்சோன்ட்ட என்ன செய்யறாங்க? சொல்லாம பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள். அவங்க நம்மளை அழிக்காம வச்சதற்கு காரணம் யாரு? நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? பெலிஸ்தியர்கள் என்று சொல்லாம யார் சொல்றா? யூதர்கள் சிம்சோன்ட்ட அப்படித்தானே சொல்ற வராங்க. அவங்க நம்மளை ஆளுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கள நம்மளை கொல்லாம வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு? பெலிஸ்தியர்கள் இவர்களை ஆளுகை செய்கிறார்கள். இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? பெலிஸ்தியர்கள் என்று யார் நினைச்சுக்கிட்டு இருக்கா? யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் நினைச்சுக்கிட்டு இருக்கா? யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் சிம்சோன் சொல்லுகிறான், அவங்க எனக்கு என்ன செய்தார்களோ நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதற்கு பதிலாக நான் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறேன். இப்பவும் நான் அவங்களுக்கு என்னால செய்ய முடியும் என்பதை அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்பவும் நான் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு செய்ய முடியும். இப்பவும் செய்ய முடியும். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். என்னை ஆளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்னை ஆட்கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்னை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமை. அப்போ இவங்க யாரை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நம்மளை குறிச்சு அவன் பயந்துட்டு இருக்கிறான். நீங்க நல்ல ஆழமா செஞ்சிச்சீங்கன்னா நம்மளை வச்சு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பயந்துகிட்டு இருக்கிறான். நம்மளை குறித்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஒரு வார்த்தை சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அவன்தான் உங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, சத்துரு உங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதுக்கடுத்து கீழே உள்ள வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நீங்க அவனுக்கு என்ன செய்யுங்க? என்னை கட்டி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க வசனத்தை வாசிக்கும் போது அவர்களை கட்டி கொண்டு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அவனை எதால கட்டுறாங்க? புதிய கயிறுகளால் கட்டி அவனை கண்மலையில் என்ன செய்கிறார்கள்? கொண்டு போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் ஆரவார சத்தத்தோடு என்ன செய்கிறார்கள்? ஆரவாரம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் என்ன செய்தது? பலமாய் இறங்கி வந்ததுனால அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அவன் கட்டுகள் என்ன செய்தது? அவன் கைகளை விட்டு. இப்போ தெரிஞ்சிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு சிம்சோனை கட்ட முடியாது. இவனுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. இவனை ஒன்றும் செய்ய முடியாது. இவனை தொட முடியாது. இவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்ய முடியாது.
அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க, அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. இதுவரை பண்ணியிருக்கலாம், இதுவரை பேசியிருக்கலாம், இதுவரைக்கும் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம். அபிஷேகத்தை அனல் மூட்டு தங்கச்சி, அபிஷேகத்தை அனல் மூட்டு. இதுவரைக்கும் உன்னை கேலியா பேசியிருக்கலாம், இதுவரைக்கும் உன்னை பரியாசம் பண்ணியிருக்கலாம், இதுவரைக்கும் உன்னை என்னெல்லாமோ நினைச்சிருக்கலாம். ஆனா அபிஷேகத்தை அனல் மூட்டு, அபிஷேகத்தை அனல் மூட்டு. இனி ஒரு காரியம் வெளிப்பட போகிறது. இவனுக்கு விரோதமாய் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. இவர்களுக்கு விரோதமாக இனி ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். அப்படி அறியணுமா? உங்க அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நான் தொடர்ந்து நாளைக்கு பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசி முடிக்க விரும்புகிறேன். 15வது வசனம். உடனே அவன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்ப பெலிஸ்தியர்கள் எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள். இவன் கயிறுகள் என்ன செய்யப்படுகிறது, கட்டப்பட்ட கயிறுகள் நெருப்பு போட்ட துணியை போல என்ன செய்யப்பட்டது, அறுக்கப்பட்டது. இவன் என்ன செய்கிறான், ஒரு ஆயுதத்தை தேடுகிறான். அல்லேலூயா. அங்க வேற எந்த ஆயுதமும் இல்ல, ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது, கழுதையின் பச்சை தாடை எலும்பு. அல்லேலூயா. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுக்க யாரும் என்ன செய்வதில்லை, முன் வருகிறதே இல்லை. அது ஒரு ஆயுதமாக யாரும் கருதுவதே இல்லவே இல்லை. அது ஒரு ஆயுதமாகவோ அது ஒரு அற்பமான காரியமாகத்தான் என்ன செய்தார்கள் எல்லாரும். ஏன்னா அங்க ஒரு ஆயுதம் கடந்திருந்தா பெலிஸ்தியர்கள் என்ன செய்திருப்பாங்க, அதை எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆயுதம் யார் கையில சிக்கிற கூடாது, யார் கையில சிக்கிற கூடாது. அப்போ அந்த பச்சை தாடை எலும்ப, கழுதையின் தாடை எலும்ப அவர்கள் எப்படி நினைக்கல, அது ஒரு ஆயுதமாகவே நினைக்கவில்லை. அல்லேலூயா. ஆமே. ஆத்துல புரண்டு வந்த கூழாங்கற்களை ஆமே சோத்திரம் யாரு கண்ணுக்கும் அது ஆயுதமா தெரியவே இல்லை. ஆனால் தாவீதுக்கு தெரிந்தது இது ஆயுதம், இது கர்த்தர் ஆமே கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயுதம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கையில் இருக்கிற கூழாங்கல்லுக்கு வல்லமை அதிகம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ண ஆவியானவருடைய கையில் இருக்கிற ஒருவனுக்கு வல்லமை அதிகம். அது 1000 பட்டயத்தை பார்க்கிலும் 1000 பட்டயத்தை பார்க்கிலும் அதிக வலிமை உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் தன்னை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தன்னை என்ன செய்கிறார்கள், பெலிஸ்தியர்கள் ஈட்டியோட, பெலிஸ்தியர்கள் பட்டயத்தோட, பெலிஸ்தியர்கள் கேடயத்தோட, பராக்கிரமசாலிகள் யாரை சுற்றி நிற்கிறார்கள், சிம்சோனை 1000 பேர் என்ன செய்கிறார்கள், சுற்றி நிற்கிறார்கள். இவன் என்ன செய்வான், இப்ப இவன் எதை எடுக்கிறான், பச்சை தாடை எலும்பை எடுக்கிறான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் ஒருவருக்கொருவர் பார்த்து பேசியிருப்பார்கள், சிரிச்சிருப்பாங்க. இவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறான், இதை வச்சு இவன் என்ன செய்ய முடியும் என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஆனால் நிமிஷங்கள் ஆனது, மணி நேரங்கள் ஆனது, 1000 பேரை அந்த பச்சை கையை தட்டி நீதான் அந்த ஆயுதம், அந்த ஆயுதம், அந்த ஆயுதம் சிலருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆயுதத்தை கர்த்தர் தாராரு. அந்த ஆயுதத்தை கர்த்தர் கரங்களிலே தருகிறார். கையில வருகிற ஒரு கூழாங்கல் ஒரு கோலியாத்தை நிர்மூலமாக்கும், ஒரு கோலியாத்தை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாவு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாவு, அது அக்கினி நிறைந்தது, அது அக்கினி நிறைந்தது. அது வெள்ளாண்மையை சுட்டரித்து போடும். அது பிசாசின் பாளையத்தை அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி ஒரு நாவில் இருக்கிற அக்கினி கொளுத்தி போடும். எல்லாரும் பார்த்தாங்க. அந்த பச்சை தாடை எலும்பை எடுத்துட்டு சண்டைக்கு வரும்போது எல்லாருடைய மனசுல என்ன நினைப்பு, என்ன நினைச்சாங்க, இவன் எதை எடுத்துட்டு சண்டைக்கு வரான் பாரு. அல்லேலூயா. ஆனா அந்த பச்சை தாடை எலும்பு யார் கையில இருந்தது, அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனுடைய கரத்தில் இருந்தது. அந்த பச்சை தாடை எலும்பு ஆவியானவருடைய கரத்தில் இருந்தது.
யார் கரத்தில் இருந்தது? ஆவியானவருடைய கரத்தில் இருந்தது. அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த பச்சை தாடை எலும்புதான் 1000 பேரை கொன்று போட்டது. ஆனா அந்த பச்சை தாடை எலும்பை தூக்கி தூர வீசிட்டான். யாரு? சிம்சோன். அதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நீங்க பெற்றுக்கொண்ட அக்கினியை நான் சொன்னேன், அது உயிர். தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது உங்கள் ஆவியை என்ன சொல்றாரு? அவித்து போடாதீங்க, ஊதி நீங்களே அணைச்சிடாதீங்க. ஒரு மெழுகுபத்தியில தீ தெரியும் போது அது என்ன செய்யறோம்? வெளிச்சத்தை அணைக்கிறோம். உங்க ஆவியை நீங்க அணைக்கிறீங்கன்னா எதை அணைக்கிறீங்கன்னு அர்த்தம்? வெளிச்சத்தை அணைக்கிறீங்கன்னு அர்த்தம். இருள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஆவியை அணைச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? இது தொடர்ந்து நாளைக்கு பேசுறேன். நீங்க தொடர்ந்து நாளைக்கு வாங்க. ஆவியை அவித்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதீர்கள், அற்பமாக எண்ணாதீர்கள், அசதியாயிராதீர்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ராத்திரி வேளையில் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு அற்பமான தாடை எலும்பு என்று யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அது ஒரு ஆயுதமாக பார்க்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை கையில் எடுத்தீங்கப்பா. அதை நீங்க கையில் எடுத்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் சிலருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன், சிலர் கையில அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஆயிரங்களை கர்த்தர் அண்டையில் சேர்க்க போகிறாய். நீ ஆயிரங்களை கர்த்தர் அண்டையில் சேர்க்க போகிறாய். தேவ ஜனமே, ஒரு 1000 மடங்கு அபிஷேகம் அதில் இருக்கிறது. கர்த்தர் அப்படியே செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.